விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க, கடுப்பாகாமல் என்னை திட்டாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது திணறான். இன்னைக்கு விசாரணை நடந்ததா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியாக வந்து மணி 6 மணி. இப்போ வரைக்கும் இந்த விசாரணை கொடுத்தான எந்த ஒரு செய்தியும் தகவலும் வெளியே வரல. ஏன்னா விசாரணை நடந்தால் தானே வரும். வேண்டுமென்றே நீதிமன்றம் வந்து இதை கடப்பில் போடுதா அப்படிங்கிற இது இருக்குது. ஏன்னா வேறு வழக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனாலேயே இந்த வழக்கு எடுத்து பார்க்காம வந்து தள்ளி போடுறாங்களா, இல்லை இந்த இதெல்லாம் பெரிய வழக்கு கிடையாது அப்படின்றதுனால தள்ளி போடுறாங்களா? எனக்கு என்னங்கிற அந்த நோக்கமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இந்த அதிகார வர்க்கம் ஒட்டுமொத்தமாக நம்ம முடக்குதுங்கிறதுனால தான் இந்த நீதிமன்றத்தை நோக்கி நம்ம போகிறோம். அங்கேயும் ஒரு சரியான விஷயம் விளக்கத்தை வந்து உடனடியாக கொடுக்கல அப்படின்னா, இது வழக்கே பாருங்கள், அவசர வழக்கு போட்ட அவசர கால வழக்கு போட்டு கூட அதுவே 2 நாள் ஆகுது. 2 நாளாக ஒழுங்கான ஒரு விசாரணை இல்லை. அப்போ இது என்ன அவசர கால வழக்கு நாங்கள் போட்டிருக்கோம்? அப்புறம் இதுக்கு இந்த அவசர வழக்குக்கு என்ன நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க நீதிமன்றங்கிற ஒரு கேள்வி வருதுல நமக்கு. அப்போ அந்த நிலைமையில் தான் இருக்குது. நேற்றாச்சும் ஒரு தகவல் சொன்னாங்க. என்னென்ன மின்னஞ்சல் மூலமாக அந்த மனுவை வந்து அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு செய்தியுமே எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் வெறும் மொட்டையாக இன்றைய நாளுங்கிறது வந்து இன்றைக்கி இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவாங்க, நீதி சொல்லுவாங்க, விசாரணை செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உறவுகளே, நீங்கள் உளவெல்லாம் தயாராக்கிங்க. சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா? நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுமா? அதை எடுத்து விசாரிப்பாங்களா? இதை வச்சு என்னைக்கு நமக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இன்னையோட ஆசிட் ஊற்றி இந்த சிந்தனையவே அழிச்சிருங்க. அப்போ மாறாக எந்த சிந்தனை உங்களுக்கு வரணும்னா, வருகின்ற 23ஆம் தேதி அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய அளவிற்கு 40 வேட்பாளர்களையும், பாண்டிச்சேரி வேட்பாளர் உட்பட 40 பாராளுமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரையும் ஒரே மேடல் நிறுத்தி 20 ஆண்கள் 20 பெண்களையும் நிறுத்தி நாம் தமிழர் கட்சி மிக பெரும் அளவில் ஒரு சம்பவத்தை செய்ய போகுது. வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமை மறக்காமல் 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல், அதில் வந்து இணைந்திருங்க. பல சேனலில் வந்து லைவ் போடுவாங்க. இந்த சம்பவம் நடக்க போது வருகின்ற 23ஆம் தேதி இந்த மாபெரும் சம்பவம் நடக்க போது. இந்த செய்தியை எல்லாத்துக்கும் கடத்துங்க. இதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. அந்த 23ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் அதற்குள்ளாக விவசாய சின்னம் கிடைத்துவிட்டால் விவசாய சின்னத்தை அறிவிப்பாங்க. ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அண்ணன் மாற்று சின்னத்தை வந்து அந்த மேடையில் அறிவிப்பாங்க. ஏன்னா மாபெரும் மேடையில் அண்ணன் நேரம் ஃபுல் ப்ரிப்பேரில் இருப்பாப்ல. நீங்கள் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆட்டோ சின்னம்னு. அந்த ஆட்டோ சின்னத்தை ஒரு கட்சி கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஆட்டோ சின்னம் அதாவது கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையில் நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு எதுவுமே கணிக்க முடியாது. நம்ம இந்த ஓலா பாண்டியன் மாதிரி என்னத்தையாச்சும் வாய்க்கு வந்து அடிச்சு விடுற மாதிரி நம்ம பேச முடியாது. அப்போ மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மையான விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும். இதை இப்போதைக்கு வரக்கூடிய அப்டேட்டு. அதனால் எல்லாரும் இந்த சின்னம் எப்போ கிடைக்குங்கிறத விட்டுருங்க. 23ஆம் தேதி இது பெரிய அளவில் மாநாடு அளவுக்கு நடக்கும். நிச்சயமாக 23ஆம் தேதி மாபெரும் ஒரு வேட்பாளர் அறிமுகம் கொடுத்த நாம் தமிழர் கட்சி நடத்துகிறாங்க. அந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. அந்த 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு எல்லாரும் தயாராக இருங்க. லைவ் வரும். பல சேனல்கள் வந்து லைவ் கொடுப்பாங்க. அந்த மேடையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத நீங்கள் பார்த்து பிரமிக்க போகிறீங்க. அன்னைக்கு தான் இருக்குது நமக்கு. அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் புது சின்னமே அறிவித்தால் எந்த அளவிற்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி செய்யலாம், எப்படி போய் சேர்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே வச்சு ஒரு சின்னத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சின்னத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இறங்குறதுக்குள்ளேயும் எப்படி மக்கள் மத்தியில் போய் அந்த சின்னத்தை வந்து நம்ம விளம்பரப்படுத்தலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்து வைங்க. நானே பல பிளான் போட்டு வச்சுருக்கேன். தென்னகன் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஷார்ட்ஸு குட்டி வடிவில் ஒரு 30 செகண்டு அந்த ஒரு நிமிடத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய ஷார்ட்ஸ் மாதிரி எளிய மக்களுக்கு புரிகிற விதத்தில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரியான காணொலிகளை எடுத்து அந்த சின்னம் குறித்தான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி பல இது போட்டு வச்சுருக்கேன். நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை பார்ப்போம். இந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குமா நடக்காதுங்கிற விஷயத்தை மறந்துருக்கேன். இன்னையோட மறந்துருங்க. ஏன்னா 2 நாளாக காத்திருந்து கடுப்பாயிருச்சு எனக்கு. ஃபுல் டென்ஷன். நானே டென்ஷனில் தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் டென்ஷன் வெளியே காட்டாமல் எவ்வளோ கூலாக பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா? என்னத்தை சிரிக்கிற? அப்புறம் அழுகடா முடியும், அழுவா முடியும். ஐயோ சொன்ன போச்சு அழுகா முடியும். விடுங்க. நம்மக்கிட்ட எல்லா வலிமையும் நம்மகிட்ட இருக்குது, ஆள் பலமும் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனை பலமும் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. அதை விட அதிகமாக இணையத்தில் இயங்கக்கூடிய நம்ம ஐடிவிங் உறவுகள் இருக்காங்க. ஐடிவிங்னா நாம் தமிழ் அந்த பட்டியல் போட்டு அனுப்பியிருக்காங்களே, அண்ணன் சீமான் அவர்கள் கையெழுத்து போட்டு வந்தால் 8 பேரை சொல்லலை. நான் உலகத்தமிழ் அத்தனை பேருமே
ஐடிவிங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வலிமை நம்மகிட்ட இருக்கு. இந்த வலிமையை வைத்து நாம் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சின்னத்தை கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்ப்போம். அந்த சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம செய்வோம். சேர்க்கறதுக்கான வேலையை முன்கூட்டி நம்ம தயார் நிலையில் இருப்போம். ஏன்னா அண்ணன் வந்து சீமான் அவர்கள் வந்து 5 மணிக்கு அந்த கூட்டம் நடக்க தொடங்குது அப்படின்னா எப்படியும் 6, 7 அந்த நேரத்திலலாம் அந்த சின்னத்தை அறிவிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் நான், அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நமக்கான சின்னம்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதை கொண்டு போய் எப்படி சேர்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு சிந்தனையில், ஒரு யோசனையில் மட்டும் இனிமேல் இருங்க. அந்த கூட்டம் நடக்கும் போது வரக்கூடிய 23ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கும் போது அந்த கூட்டம் தான் இனிமேல் நான் மறுபடியும் எதுக்கு அதே சொல்லிட்டு இருக்கேன்னா, இதை தான் நம்ம வந்து இனிமேல் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம ஒரு விஷயத்துக்கு நடக்குமா நடக்காதா, விசாரணை வருமா வராதாங்கிறத மட்டும் ஏற்றிட்டே இருந்தோம்னா டென்ஷன் தான் ஆகுது. அதனால் அதை விட்டு தொலைங்க அப்படிங்கிறத அந்த ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு அன்பா. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம்ங்கிறது நம்ம வசமாக தான் இருக்குது. நேற்று பாருங்கள், ஒரு செய்தி வருது, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. 10 தொகுதி வந்து கேட்டிருக்காங்க, 10 தொகுதி ஒதுக்குறதாக செய்தி வருது. இந்த செய்தியை பார்த்தோன்னே பல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த உறவுகள் என்ன செய்கிறாங்க, நான் கட்சி விட்டு விலகுறேன், நான் வந்து இனிமேல் இதில் பயணிக்க விரும்பலை, கொள்கையை மாறி போயிட்டாங்க, இனிமேல் வந்து எப்படி என்எல் சேர்த்து பேசுவாங்க, இனிமேல் எப்படி அந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து எப்படி பாமக வந்து வாயை திறக்க போகுது, பாஜகவோட கூட்டணி வச்சு எதுவுமே செய்ய முடியாத, பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கோம். அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள்லாம் ஒரு நெறியாளர் கேட்குறாங்க, ஐயா ராமதாஸ் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. நெறியாளர் கேட்குறாப்புல, பாஜகவுடைய ஆட்சிக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து ஒரு நெறியாளர் கேட்குறாப்புல. அதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 0க்கு கீழே ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த அளவிற்கு பாஜகவை 0 கீழாக எடை போட்ட ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இதே பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த உறவுகள்கிட்ட வந்து மிக பெருமளவில் ஒரு மன உளைச்சலை உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க விலகிறாங்கன்னா எதுக்கு, பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி, ஐயா அவர்களும் சரி, அவங்க எதிர்ப்பாக தான் போய் நின்றாங்க. அந்த நேரத்தில் சித்தாந்தமாக நிற்கிறாங்க, எந்த ஒரு சமரசம் செய்யாமல் போட்டிடுறாங்க, முட்டுறாங்க அப்படின்னா அங்கே போய் நின்றாங்க. இன்றைக்கி அவங்களே கூட்டணி வச்சு போயிட்டாங்க. இங்கிட்டு விசிகா பார்த்தா அதே போல் விசிகா வந்து என்னதான் வந்து பாருங்கள், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு திமுக சேர்ந்தவர்கள் கேட்டால் கூட கடந்த காலங்களில் இப்போ வரைக்கும் 2 சீட்டாக கொடுத்துட்டா கூட, அவங்களுக்கு பொது தொகுதி கொடுக்காம இருந்தால் கூட அவங்களும் ஒரு பக்கத்து போய் மானங்கட்டு போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவில் உருவாயிருச்சு. அப்போ விசிகாவிலையும் ஒரு அதிருப்தி இருக்குது, பாமகலையும் ஒரு அதிருப்தி இருக்குது. 2 தமிழர் தலைமையாக இருக்கக்கூடியவர்களும் பெருமளவில் வந்து மன உளைச்சல் இருக்காங்க. இவர்கள் வரக்கூடிய காலங்களில் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறான்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக நம்ம தான் செலுத்துவாங்க. அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தான் சமரசமின்றி போட்டியிடுது, இதுதான் தமிழருக்கான கட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க கட்டாயமாக ஆதரவு கொடுப்பாங்க. இந்த களம் நமக்கான களம் தான். வேறு யாரும் நம்ம பெருசாக போட்டியாக யாரும் நினைக்கல. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. அதிமுக பாவம் பாருங்கள், சவுக்கு சங்கர் அதிமுக பக்கம் கூட்டணி எடுத்துடுறேன், அதிமுக காண்டி வேலை செய்கிறேன்னு சொல்லி அதிமுக ஆதரவாக பேசுகிறங்கிற பேரில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா சித்தப்பா அவர்களே இன்றைக்கி தனிமையில் விட்டுட்டாரு. சித்தப்பாவுக்கு துணையாக இருக்கிறது தெரியுமா, யார் தெரியுமா, அந்த ரெட்டலை மட்டும்தான், வேறு யாருமே இல்லைன்றிருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அதிமுக மாதிரி நிற்கிது. இங்கிட்ட அமமுகங்கிற கட்சி நம்ம பெருசாக செல்லா காசு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம், பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்களும் போய் பாஜகவில் சேர்ந்துட்டு என்ன கொள்கை கோட்பாடு இருக்காங்கன்னு தெரியல. அதை பற்றி தனியாக வீடியோ போட்டு நம்ம தனியாக ஒரு சம்பவத்தை பண்ணுவோம். அப்போ இதான் நிலைமை. களம் நம் வசம் இருக்கிறது, நாம் தான் வெளில போகிறோம், அடிச்சு ஆடுவோம். எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க, அடிச்சு ஆடுவோம். களம் நமக்கானது, இறங்கி அடிப்போம். இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா கூட நம்ம வேலை செய்கிறது வந்து 25 நாள் தான் இருக்கும். 25 நாள் வெறிகொண்ட வேங்கையாக நாம் தமிழர் கட்சிக்காக களமாடுவோம். இலக்கு ஒன்று தான். இனத்தின் விடுதலை. மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.